friends, welcome to Ronnie Tailors. Product design க்கு என்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு பேப்பரில் வந்து பாக்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதேமாதிரி இது பாக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து இதிலேருந்து இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து இது வந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு, இது வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கண்ணாடி ஸ்கேல் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உடன் ஸ்கேலில் வச்சு மார்க் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. இது வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும் அப்படிங்கிறதுனால பாருங்கள் இந்த மாதிரிக்கு இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்னரில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து மார்க் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். எல்லா பாக்ஸும் ஒன்று போல் இருக்குது பாருங்கள். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம 2 லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 2 லைனுக்கு இடையில வந்து நீடில் எடுத்துக்கலாம். இப்போ நம்பர் 3 ஆன்டிக் பீட் எடுத்திருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லைன்லேருந்து நீடில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 பீட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒயிட் பீட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கோல்டு கலர் போட்டிருக்கோம், இப்போ வந்து நம்ம ஒயிட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து இந்த 2 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம அந்த பீட்ஸ்லாம் போட்டுட்டு ஃபேப்ரிக்கில் போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். கோல்டு கலர் எடுத்திருக்கேன், அப்புறம் க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதில் கோல்டு அப்புறம் ஒன்றில் க்ரீனு, ஒரு பாக்ஸில் கோல்டும் ஒரு பாக்ஸில் க்ரீனும் போடணும். பாக்ஸில் சென்டர் பகுதியில் வந்து ஸ்டோன் நம்ம போடணும். இப்போ நம்ம ஸ்டோன்லாம் போட்டோம். ஸ்டோன் போட்டுட்டு இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கிறதுல வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் வந்து நம்ம 4 பீட்ஸாக போட்டுக்கலாம். பீட்ஸ் எப்பவும் போல தான், நீங்கள் நெருக்கமாக போடாதீங்க. 2 பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸ்க்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலில் நீடில் கொண்டு வந்துடணும். திரும்ப 4 பீடு இந்த மாதிரி நம்ம 4 பீட்ஸாக போட்டுக்கலாம். இப்போ வந்து சின்ன சின்ன லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். இதிலேருந்து நான் இது வரைக்கும் 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். திரும்ப நம்ம அது பக்கத்தில் நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்து நம்ம நீடில் வந்து உள்ளே இறக்கிடலாம்.
நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோனை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். 10 பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம வந்து பீட்ஸ் எடுத்தோம் இல்லையா, அது பக்கத்தில் திரும்ப நீடில் வந்து உள்ளே போட்டிருக்கோம். இப்போ நம்ம 3 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம இதெல்லாம் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே போட்டிருக்கதே மாதிரி நான் இதுலேயும் போட்டிருக்கேன். போட்டுட்டு 2 லைன் வந்து ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இதில் வளைவாக போட்டு இதில் வந்து நான் 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். திரும்ப இந்த பீட்ஸை ஒட்டிலுமே நீடில் எடுத்து திரும்பவும் நம்ம 4 பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த 2 பீட்ஸ் இடையில நீடில் எடுத்துட்டு இந்த மாதிரி சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வளைவில் வந்து நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். சுகர் பீடு திரும்பவும் நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். ரெண்டு லைன் போட்டுட்டு திரும்ப இப்போ நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இதில் நம்ம வந்து 4 பீட்ஸ் எடுத்திருக்கோம். போட்டுட்டு இதில் வந்து 2 சுகர் பீடும் நம்பர் 4 ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். நம்ம இதில் பீட்ஸ்லாம் போட்டுட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். கிரீன் கலர் போட்டுட்டு அப்புறம் இதில் வந்து நான் கோல்டு கலர் போடுறேன். நம்ம வந்து ஸ்டோன்லாம் போட்டோம். ஸ்டோனை வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு ஷார்ப் பகுதி வந்து கீழ்ப்பக்கம் வராத மாதிரிக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ இதை சுற்றிலும் நம்ம வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு பீட்ஸ் இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 பீட்ஸாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதோட அடிப்பகுதியில் நீடில் எடுத்துகிட்டு நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம்.
இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். சைடு ஸ்டிச் போடாமல் விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்துடும். இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இதில் போடுறேன். இப்போ இதை நம்ம ஃபுல்லு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைடு ஸ்டிச் வந்து ஒரு 2 பீட்ஸ்க்கு இடையில கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 இல்லது 3 பீட்ஸ்க்கு இடையில வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். நம்ம வந்து ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து முடிகிற இடம் வரைக்கும் 3 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாருங்கள், ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.